முதலமைச்சரின் குழந்தை நேய பள்ளி திட்டத்திற்கு திருப்பனந்தாள் ஒன்றியத்தில் புது பள்ளி கட்டடங்கள், திருவிடைமருதூர்ல 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு நவீன நூலக கட்டுகின்ற பணி, திருவிடைமருதூர் திருப்பனந்தாள் ஆடுதுறையில அரசு மருத்துவமனைக்கு நவீன கட்டட வசதிகள், திருநாகேஸ்வரத்தில் உள்ள துணை மின் நிலையத்தை மேம்படுத்தி மின்சாரம் வழங்கப்படுது. திருவிடைமருதூர்ல முத்தமிழர் கலைஞருடைய பெயர்ல கலை அறிவியல் கல்லூரி இப்ப தொடங்கப்பட்டிருக்குதுன்னா அது முழுக்க முழுக்க அண்ணனுடைய முயற்சி. இதெல்லாம் செஞ்சிருக்கக்கூடிய சாதனை. வரும்போதே சொல்லிட்டாரு, கோரிக்கைகள் வைக்கிறேன், அடுத்த முறை மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சரா வரப்போறாரு. வரும்போது இந்த கோரிக்கைகள்லாம் நீங்க நிறைவேற்றி கொடுக்கணும்னு சில கோரிக்கைகள் கொடுத்திருக்கிறார். தொகுதியுடைய பல்வேறு இடங்கள்ல சமுதாய நலம் வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. திருச்சேரி ஊராட்சியில மேட்டிருப்பு பகுதி ஆற்றங்கரையில ஈமக்காரியம் செய்ய மண்டபம் கட்டி தர வேண்டும் அப்படின்னு கோரிக்கை. திருபுவனம் பேரூர்ல ஜவுளி பூ அமைக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை. திருப்பனந்தாள் கிழக்கு ஒன்றியத்துல ஆரலூர் ஊராட்சியில ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் வேண்டும். திருச்சேரி ஊராட்சியில கால்நடை மருத்துவமனை வேணும். நரசிங்கம்பேட்டை திருச்சேரி பகுதியில ஒரு சிறிய டேம் கட்டணம் தடுப்பணை வேண்டும். வசிக்கும் சுடுகாடு செல்லும் வெட்டாட்டின் குறுக்கே பாலம் அமைத்து தர வேண்டும். மல்லாபுரம் ஊராட்சி பகுதியில கால்நடை மருத்துவமனை நீண்ட நாள் கோரிக்கை, அதை நிறைவேற்ற வேண்டும். மருத்துவக்குடி பகுதியில நடைபெற வேண்டும். ஆடுதுறை விவசாய ஆராய்ச்சி மையத்துல அரசு வேளாண் கல்லூரி அமைக்க வேண்டும். இப்படி பல்வேறு கோரிக்கை, முக்கியமான ஒரு கோரிக்கை நினைவுபடுத்த விரும்புறேன். இது நம்மளுடைய தேர்தல் வாக்குறுதியில் இருக்கு. தேர்தல் அறிக்கையில தலைவர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். டெல்டாவில 20,000 கோடி அளவு விவசாயம் சார்ந்த திட்டங்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம், அறிவிச்சிருக்கிறோம். அதுல பெரும்பாலான திட்டங்கள் நிச்சயம் இந்த திருவிடைமருதூருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பா கொடுப்பார். அதே மாதிரி சென்ட்டுக்கு குறைவான கோயில் நிலத்தில் வசிக்கும் ஏழை மக்களுக்கு குறைந்த வாடகை நிர்ணயம் செய்யப்படும். நிச்சயம் நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் இந்த திருவிடைமருதூர் தொகுதிக்கு நிச்சயம் செஞ்சு கொடுப்பார். இப்படி பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். போன சட்டமன்ற தேர்தலில் சொன்ன வாக்குறுதிகள் அத்தனையும் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். அதுல சில வாக்குறுதி மட்டும் இங்க சொல்ல விரும்புறேமா. போன சட்டமன்ற தேர்தல் போது நாம சொன்ன முக்கியமான வாக்குறுதி பெண்களுக்கு விடியல் பயண திட்டம், அதாவது கட்டணமில்லா பேருந்து திட்டம். போன வாரம் நம்ம ஜெயிச்சோன்ன நம்முடைய தலைவர் முதலமைச்சர் ஆனோன்னு அவர் போட்ட முதல் கையெழுத்து விடியல் பயண திட்டம், பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். இன்னைக்கு மகளிர் ஒவ்வொருத்தரும் இந்த திட்டத்தின் கீழே மாசம் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, கல்வி முக்கியம். குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்கணும், படிக்கும் போது வெறும் வயிற்றுல படிக்கக்கூடாது, பசியோட படிக்க கூடாதுன்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை ஆரம்பிச்சார். நம்முடைய முதலமைச்சர் 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் 19 லட்சம் குழந்தைங்க இதுல பயன்படுறாங்க. இன்னைக்கு காலைல ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா முதல்ல தரமான உணவு, அதன் பிறகு தரமான கல்வியை நம்முடைய அரசு கொடுத்துட்டு இருக்கு. சரி, பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சுட்டோம், காலேஜுக்கு போனோம், அதுக்கு கொண்டு வந்ததுதான் கல்வி ஊக்கத்தொகை திட்டம். அரசு பள்ளியில படிச்சு எந்த காலேஜ்ல போய் சேர்ந்தாலும், தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் மாசம் மாசம் நம்முடைய திராவிட மாடல் அரசு 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கிட்டு இருக்கோம். 14 லட்சம் மாணவ மாணவிகள் இந்த திட்டத்துல பயன்பெற்று வராங்க. இப்ப சமீபத்தில் 2 மாசத்துக்கு முன்னாடி நம்முடைய முதலமைச்சர் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல கொடுத்து முடிச்சிருக்கிறோம். அதிமுக ஆட்சியில பள்ளிக்கூட குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனா நம்முடைய முதலமைச்சர் பள்ளிக்கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கறத விட கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு இப்ப 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு கொடுத்துட்டோம். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு அத்தனை பேர் தெரிஞ்சிருக்கும், போன சட்டமன்ற தேர்தலில் நம்ம சொன்ன வாக்குறுதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த 3 வருஷமா கொடுத்துட்டு இருக்கோம். 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்கம்மா, சூழ்ச்சி பண்ணாங்க. தேர்தல காரணம்